அனைவருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. தேர்தல் முடிவுகளும் அறிவிச்சிட்டாங்க. எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி வெற்றி பெற்றது, அதே மாதிரி ஓட் ஷேர் என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயில்டா நம்ம பார்த்துட்டோம். ஆனா இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்கு. தேர்தல் ஆணையத்தோட இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி எனக்கு சில தொகுதிகளில் சந்தேகம் இருக்கு. சந்தேகம்தான், குற்றச்சாட்டுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. பட் வரலாற்று ரீதியா எந்தெந்த தொகுதிகளில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் லைட்டா பார்ப்போம். என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ட்ரெண்ட் எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் 10 சட்டமன்ற தொகுதிகள் கிட்ட ஒரு காலத்துல இருந்தது, அதுக்கப்புறம் 9 மாத்தினாங்க. ஸோ அங்க வருகின்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும்தான் தாவேகா வெற்றி பெறுது, மீதி 8 தொகுதிகள்ல தோல்வி அடையுது, சில தொகுதிகள்ல 2வது இடம் வருது. இது எப்படிடா பாசிபிள் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா கடலூரோட ட்ரெண்ட் காலமா ஆளுங்கட்சி பக்கம் அலை அடிச்சுதுன்னா அந்த மாதிரி தான் போகும். எல்லா தொகுதியிலையும் எங்கேயுமே தேர்டு போகாது. பட் இங்க இது நடந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் நவுந்துவாங்க. கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம். கும்பகோணத்துல ஜெயிக்குது திமுகவோட கோட்டை, அங்க தாவேகா ஜெயிக்குது, வினோத் அவர் ஜெயிக்கிறாரு. அடுத்து தஞ்சாவூர்ல ஜெயிக்குது, ஆனா பேராவூரணியில 3வது இடம். இது எப்படி அப்படின்னு நம்மளுக்கு புரியல. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் பல பகுதிகளில் தேர்தல் நடந்திருக்கு. அங்கெல்லாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பத்தின நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, சந்தேகங்கள் வந்திருக்கு. கட்சி தலைவர்கள் இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. சரி, ஓகே, அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோன்ட்டு நேற்று உட்காந்து பண்ணேன். அதுல சில விஷயங்கள் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. தேர்தலை பொறுத்த வரைக்கும், அப்ப இவிஎம் பொறுத்த வரைக்கும் எதுக்கு இவிஎம் கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய தேவைக்கு சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா அந்த சுலபமே சுமையா மாறிடுமோன்ற கேள்வி இப்ப வந்திருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 108 இடங்கள்ல தாவேகா வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 75 தொகுதிகள் தாவேகா 2வது இடம். அதுலயும் குறிப்பா 40 தொகுதிகள்ல தாவேகா க்ளோஸா தோல்வியை தழுவுச்சு. சரி, இது நார்மலான ஒரு மேண்டேட் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நிறைய இடங்கள்ல பூத் ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களே இது ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு, இது மாதிரி நடந்ததே இல்லை அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னாங்க. சரி, ஓகே, இது தமிழ்நாட்டில் தான் அப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். 2018 கர்நாடகா சட்டமன்ற தேர்தல். அங்க ஹூக்ளி தார்வாட் அப்படின்னு ஒரு தொகுதி இருக்கு. அங்க மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷட்டர் போட்டியிடுறாரு. அங்க பூத் நம்பர் 155A. அந்த இடத்துல இவிஎம்ல நம்ம ஓட்டு போடுவோம், பக்கத்துல விவிபேட் இருக்கும். இதை பத்தி ஒரு வீடியோவே நான் போட்டிருந்தேன். விவிபேட் அப்படின்றது ஓட்டர் வெரிஃபியபிள் பேப்பர் ஆடிட் ட்ரைல். அதுல நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களோ அது ஒரு பேப்பர் மாதிரி கட் ஆகி விழும். அதுதான் விவிபேட்னு சொல்றது. ஸோ தேர்தல் ஆணையம் ஆக்சுவலா இந்த கோர்ட்ல சொன்னது மாதிரி தேர்தல் முடிவுகளை எப்படி அறிவிக்கும்னா இவிஎம்ல இருக்கிற ஓட்டையும் எடுத்துப்பாங்க, கவுண்ட் பண்ணுவாங்க. விவிபேட்ல விழுந்த சீட்டையும் கவுண்ட் பண்ணிட்டு ஒப்பிட்டு பார்த்து முடிவுகளை அறிவிக்கணும். அதுதான் அவங்க நீதிமன்றத்துல கொடுத்த வாக்குமூலம். அதுபடி அந்த தொகுதியில எண்ணும் போது கிட்டத்தட்ட 220 ஓட்டு கூடுதலா இருக்கு. விவிபேட்ல சீட்டு கூடுதலா இருக்கு, ஆனா இவிஎம்ல அப்படி இல்லை. ஐயோ, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கவுண்டிங் ஆபீசர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு கேட்ட உடனே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விவிபேட்ல இருக்கிற சீட்டை எண்ணி முடிவுகளை அறிவிச்சிரு அப்படின்ட்டு. இது என்னது இது? அப்போ இவிஎம்ல போடுற ஓட்டு சரியான மெத்தட்ல போல் ஆகுதா, அப்படி இல்லைன்னா விவிபேட்ல விழுறதுதான் உண்மையான ஓட்டா? இவிஎம் எது கொண்டு வந்தோம்? ஒரு ஈஸியான மெத்தடா இருக்கும். குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ், ஸ்பீடு, இதுதான் அந்த ஃபேக்டர்ஸ். பட் இங்க குவான்டிடேட்டிவே குறையுது, குவாலிட்டியும் இல்லை அதுல. ஸோ எப்படி அந்த இடத்துல நடந்துச்சு? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு ரூல் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ நான் ஓட்டு போட போறேன், ஒரு பூத்துக்கு போறேன். நான் இப்போ தாவேகாவுக்கு ஓட்டு போடுறேன். விசிலை நான் ப்ரெஸ் பண்றேன், விசில் பக்கத்துல இருக்கிற பட்டனை. ஆனா எனக்கு விவிபேட்ல என்ன காட்டுதுன்னா சூரியன்னு காட்டுது. காட்டின உடனே நான் என்ன பண்ணணும்? போயிட்டு அங்க இருக்கிற ஆபீசர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். தேர்தல் ஆணையத்தோட ரூல் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், லெட்டர் எழுதி கொடுக்கணும். வாங்கிப்பாங்க லெட்டரை. என்ன பண்ணணும் ஆக்சுவலா, இது மாதிரி லெட்டர் வந்துருச்சுன்னா போயிட்டு மிஷினை செக் பண்ணி பார்க்கணும். ரீகால் மாதிரி ஏதாவது ஆப்ஷன் வச்சு பார்க்கலாம். இந்த இவிஎம்மோட மிகப்பெரிய பயன்பாடே
சுலபமானது அப்படின்னு சொல்றாங்க, கவுண்டிங்க்கு ஓட்டிங்க்கு எல்லாமே. அப்படின்னா எங்கேயாவது ஒரு டிஃபெக்ட் வரும்போது அது சரி பண்ணி பார்க்கணும்ல, அப்படிப்பட்ட ஆப்ஷனே கிடையாது அதுல. சரி, ஓகே, நான் இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தனா என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு அடுத்து வர்ற 2 ஓட்டர்கிட்ட கேட்பாங்களாம், நீங்க போட்ட கட்சிக்கு தான் உங்க ஓட்டு விழுந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அப்படி அந்த 2 பேரும் ஆமான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன 6 மாசம் உள்ள வைப்பாங்க. ஏன்னா நான் வந்து ராங்கான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இது வந்து ரூல் மாதிரியா இருக்கு, இது ஒரு மிரட்டுற தோணியில தானே இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஓட்டு தப்பா காட்டுது, நான் போட்டது ஒண்ணு ஆனா காட்டுற கட்சி வேற ஒண்ணு விவிபேட்ல, அது இன்னொருத்தவனுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லையே. ஆனா தேர்தல் ஆணையம் சொல்லுது நீங்க வந்து இதுக்கு அடிபணிஞ்சுதான் ஆகணும் இந்த ரூலுக்கு அப்படின்ட்டு. அப்போ யாராவது ஓட்டு போடுறவன் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவான், வேற கட்சி சின்னம் வந்தா கூட இதை கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம தானே போயிடுவான். ஆக்சுவலா இது மிரட்டுற மாதிரியான ஒரு துணியில தானே இருக்கு. ஆக்சுவலா இது நடந்துச்சு அசாம்ல. முன்னாள் டிஜிபி கிருஷ்ண டேக் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஓட்டு போட்டிருக்காரு. போலிங் பூத்துல ஓட்டு போடும்போது அவர் போட்டது ஒண்ணு, காட்டின கட்சி வேற ஒண்ணு. வந்துட்டு இந்த மாதிரி ஆபீசர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுங்க சார், வாங்கிப்போம், உங்களுக்கு அடுத்து வர 2 பேர்கிட்ட கேட்போம், அப்படி அவங்க 2 பேரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஒரு 6 மாசம் உள்ள இருக்கணும் அப்படின்னு. ஓடி வந்துட்டாரு வெளியில பூத்தை விட்டு, லெட்டர் எழுதிட்டே இந்த ஒரு பாதியோட வச்சுட்டு வெளியில ஓடி வந்து பிரஸ் அட்ரஸ் பண்ணி சொன்னாரு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு வகையான கேஸ். இங்க நம்ம கர்நாடகத்தை சேர்ந்த பல தலைவர்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராவை சேர்ந்த பிரசாத், மிகப்பெரிய ஒரு இந்த எலக்ட்ரானிக்லாம் படிச்சவர். அவர் என்ன பண்ணார்னா கோர்ட்ல வச்சு இவிஎம் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காட்டினாரு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலமா 3 நிபுணர்கள் வந்தாங்க. அவர் வந்து அதை பண்ணி காட்டுறாரு. அவங்க 3 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, எந்த பதிலும் சொல்லல. 2வது நாள் என்ன ஆகுதுன்னா இவிஎம் திருடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. தேர்தல் ஆணையத்தினால பதில் சொல்ல முடியல. எத்தனையோ வழக்கறிஞர்கள், எத்தனையோ முன்னாள் நீதிபதிகள்லாம் வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்தியன் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு லெட்டரே அனுப்புனாங்க. பட் தேர்தல் ஆணையம் அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்ல, காதலே போட்டுக்கல எதையுமே. அதுக்கப்புறம் நம்ம சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாத்திருக்கா இல்லையா, அவரை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்களும் எவ்வளவு போராடுவாங்க, போராடி பார்த்துட்டு அவரும் விட்டுட்டாரு. இன்னொன்னு என்னன்னா, இந்த இவிஎம் பத்தின குற்றச்சாட்டுகளுக்கு அடித்தளம் போட்டவரே சுப்பிரமணிய சாமி தான். அவர் தான் முதல்ல இந்த விஷயத்தையே தூண்டினாரு, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு இவிஎம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தல் மதுரையில நடந்தது. அப்போ இவர் கண்டெஸ்ட் பண்ணாரு. கண்டெஸ்ட் பண்ணிட்டு பல பூத்துல இவருக்கு ஓட்டே இல்லை. இத்தனைக்கு ஒரு பூத் ஏஜென்ட் போட்டிருக்காரு, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. இத்தனை பேர் இருந்தும் ஒரு ஓட்டு கூட ஒரு குறிப்பிட்ட பூத்துலாம் இல்லை அப்படின்ட்டு இவர் கேஸ் போட்டாரு. கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்ல வந்து நீதிபதிகள் கேட்குறாங்க, நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகுனீங்களா, என்ன சொன்னாங்கன்னு கேட்ட உடனே ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னு இருக்காரு. சொல்லலைன்ன உடனே சரி அந்த கேஸை விசாரிச்சுட்டு அது ஒன்றும் இல்லை, தேர்தல் ஆணையம் வந்து பதில் வழக்கம் போல சொல்லலை, முடிஞ்சு போச்சு அது. அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த டைம்ல இவிஎம் அறிமுகமான டைம்ல ஐ திங்க் அது 2000க்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதை தயாரிச்சு கொடுக்குற அந்த கம்பெனிக்கு வெளிநாட்டுக்கே போயிருக்காரு, அமெரிக்கான்னு நினைக்கிறேன். போயிட்டு அந்த சோர்ஸ் கோடு தயாரிச்சு தராங்க இல்லையா, அவங்க கிட்ட எம்ப்ளாயி கிட்ட பேசியிருக்காரு. நீங்க எங்களுக்கு இதெல்லாம் தயாரிச்சு கொடுக்குறீங்க, நீங்க ஏன் இதை யூஸ் பண்ண மாட்டீங்க, உங்க நாட்டுல ஏன் என்ன வாக்குச்சீட்டு முறை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே பேப்பர்ல தான் ஓட்டு போடுவாங்க, சீல் மாதிரி குத்தி மடிச்சு போடுவாங்க. ஒரு கேமரா ஒன்று இருக்கும், அந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும் ஓட்டு போடுறத. ஸோ அதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தான் முடிவுகளை அறிவிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அந்த எம்ப்ளாயி சொல்லியிருக்காரு, ஆர் யூ மேட், டோன்ட் யூ நோ திஸ், இட் கேன் பி ஹேக்ட் அப்படின்னு இருக்காரு. நீங்க என்ன பைத்தியமா, இது ஹேக் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவர் ஷாக் ஆகிட்டாரு. அதை வந்து கோர்ட்ல சொன்னாரு, கோர்ட் அதெல்லாம் காதலே போட்டுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கலா கிடைக்கிற விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பல பேர் அதை பத்தி பேசிட்டாங்க. இப்போ ராகுல் காந்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவரு இவிஎம் பத்தின அந்த குற்றச்சாட்டை அவர் சரியாவே பேசவே தெரியல அவருக்கு. அவர் வந்து எஸ்ஐஆர்ன்றாரு, நிறைய இதுல போறாரு. நம்மளுடைய டவுட் இது, வந்து சார்ஜ் எதுவுமே வைக்கல, டவுட்டு தான் இது. இத்தனை இடங்கள்ல இது நடந்திருக்கு. ஆனா ஏன் தேர்தல் ஆணையம்
இதுக்கான ஒரு சரியான விளக்கத்தையோ ஒரு சரியான ஒரு மெத்தடையோ அறிமுகப்படுத்தல. அதுதான் முதல்ல இவிஎம் வந்தப்ப எப்படின்னா வெறும் அந்த பேலட் தான் இருக்கும். நம்ம போய் ப்ரெஸ் பண்ணணும், ஓட்டு விழுந்துச்சு, நீங்க போலான்ருவாங்க. ஆனா இந்த பல நபர்கள் இந்த இந்தியாவில் பல பகுதிகளிலிருந்து கேஸ் போட்டாங்க. உண்மையாவே நான் போட்ட ஓட்டு அந்த ஓட்டருக்கு தான் போச்சு அப்படின்றதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்ட்டு, என்ன சாட்சி, என்ன உறுதிப்பாடு அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சீட்டு மூலமா தான் ஓட்டு போடுவோம். அதாவது நான் கூட போட்டது கிடையாது, என்னோட பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பேப்பர் இருக்கும், அதுல வந்து நம்ம எந்த கட்சிக்கு போனோமோ அந்த கட்சிக்கு நிறைய இது சீல் மாதிரி இருக்கும், அது குத்தி குறுக்கம் அடிச்சு நெடுக்கம் அடிச்சு போடணும். அதுல என்னன்னா, நம்ம போயிட்டு கவுண்டர் ஃபாயில்ல சைன் பண்ணுவோம். அவங்க கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கும், நம்ம கிட்ட ஒன்று இருக்கும், நம்ம அதை கிழிச்சு எடுத்துட்டு போய் தான் அது போடுறோம். அப்போ ஓட்டு எண்ணும் போது அதுல சீரியல் நம்பர் இருக்கும், நம்மளுடைய சீரியல் நம்பரை நம்மளால பார்க்க முடியும், இது என்னோட ஓட்டு தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா இவிஎம்ல அப்படி கிடையாது. ஏன்னா இட் ஹாஸ் பீன் மெட்டீரியலைஸ்ட், அது வந்து ஒரு மெட்டீரியலுக்குள்ள போயிடுது அந்த ஓட்டு. அதனால நம்ம அதுல இருந்து பிரிச்சு எடுக்க ஒரு ரீகால் கூட பண்ண முடியாது. ஸோ இது ஒண்ணு இருக்கு. அதனால இவிஎம் பொறுத்த வரைக்கும் நம்மளால அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதை வச்சு ஒரு கேஸ் போட்டாங்க, இந்த ஓட்டு இந்த நபருக்கு தான் போச்சு அப்படின்றதுக்கு எந்த விதமான சாட்சியும் கிடையாது, உறுதித்தன்மையும் கிடையாது. அப்படின்னும் போதுதான் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு, நாங்க விவிபேடை கொண்டு வரோம், அதுல வந்து சீட்டு விழும், அந்த சின்னம் இருக்கும், பேர் இருக்கும், அப்படியே கட்டாயி விழும், அதையும் எண்ணுவோம் இவிஎம்மையும் எண்ணுவோம், ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து முடிவுகளை அறிவிப்போம் அப்படின்ட்டு. ஆனா என்ன ஆச்சுன்னா அது பண்றதே கிடையாது. இது வரைக்கும் பல தேர்தல்கள் கடந்துருச்சு, ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷன்ல தான் பண்ணாங்க, அதுக்கப்புறம்லாம் அது பண்றது இல்லை. உடனே அதுக்கும் கேஸ் போட்டாங்க, ஏன் என்றது இல்லை அப்படின்னு. உடனே அதெல்லாம் எண்ணி முடிவுகளை அறிவிக்கணும்னா 3 மாசம் ஆகும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, அப்ப எவ்வளவு எண்ணுவோம், ஒரு 50% எண்ணுவியான்னு கேட்டாங்க. ஐயோ இல்லை, அவ்வளோலாம் முடியாது அப்படின்னா. சரி, அப்ப எவ்வளவுதான் எண்ணுன்னு கேட்கும்போது 5% ரேண்டமா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில ஒரு 3 மிஷின் எண்ணுவோம் அப்படின்னாங்க. அதையும் பண்றது இல்லை. ஸோ இப்படிதான் வந்து இந்த ப்ராசஸ் ஆனது இருந்திருக்கு. சரி, இது எல்லாமே ஏன் நீ இப்ப பேசுற அப்படின்னு கேட்டா, பேச வேண்டிய கட்டாயம் இது. நிறைய இடங்கள்ல க்ளோஸ் ஃபைட்டு நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டுல ஊட்டி தொகுதியை எடுத்துக்கோங்க, அங்க இருக்கிற நிறைய பூத் ஏஜென்ட்ஸ் ஆச்சரியப்படுறாங்க பிஜேபி எப்படி ஜெயிச்சுது அப்படின்ட்டு. ஆனா அங்க இருக்கிற விவிபேட் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற ஓட்டை வந்து எண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக தான் இதை நான் பேசுறேன். ஸோ நீங்க வந்து பூத் ஏஜென்ட்ஸா இருக்கலாம், அதை பாக்குறவங்க, நீங்க எல்லாரும் அந்த கோரிக்கையை வைக்கணும். தேர்தல் நேர்மையா நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, தேர்தல் நேர்மையா தான் நடக்குது. ஆனா அது அப்படிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கடைகோடி சாதாரண ஓட்டர் வரைக்கும் ஒரு நம்பிக்கை வரணும்னா விவிபேடை கவுண்ட் பண்ணணும். ஸோ தாவேகாவோட வெற்றி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட முடிஞ்சிருச்சு அப்படின்றதுல எனக்கு ஒரு வருத்தம். யோசிக்கும் போது, டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது, மற்ற ஸ்டேட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, இந்த துறையில இந்த இவிஎம் பத்தின ஸ்டடி பண்றவங்க, இவிஎம் பத்தி ரிசர்ச் பண்றவங்க, இவங்க எல்லார்கிட்டேருந்தும் நம்ம வந்து கொஞ்சம் நாலேஜை வந்து பெறும்போது தான் தெரியுது இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஐ எம் நாட் டவுட்டிங் த எலக்டோரல் சிஸ்டம். இந்த எலக்டோரல் ப்ராசஸை வந்து நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல அல்லது சார்ஜ் பண்ணல. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்றேன். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளை தான் இப்போ நம்ம நிறைய பார்த்துருவோம். நான் சொன்னதெல்லாம் வந்து கம்மி தான், இதை விட நிறைய இருக்கு. ஒண்ணுமே இல்லை, ஸ்ரீரங்கம் தொகுதியில அந்த பூத் நம்பர் மறந்துடுச்சு. அவங்க ஒரு பூத்துல திமுகவுக்கு 5 ஓட்டு, தாவேகாவுக்கு 71 ஓட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணா திமுக கிட்டத்தட்ட 300 ஓட்டு கிட்ட வாங்குது. இது எப்படி பாசிபிள்? திமுகவோட ஓட்டு அண்ணா திமுகவுக்கு போகுமா? லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, எப்படி போகும்? தாவேகாவுக்கு வருதுன்னா கூட ஒரு மாற்றம்ன்ற அடிப்படையில் வருது, இல்ல அது திமுக கிட்டே இருக்கணும். திமுகவோட ஓட்டு ஃபுல்லா டவுன் ஆகி அப்படியே அதிமுகவுக்கு ஏறுது, தாவேகா 71 ஓட்டு தான் வாங்குது. இது எப்படி இருக்கு? ஸோ இது எல்லாமே லாஜிக்கலா நம்மளுக்கு வந்து டவுட்டை கிரியேட் பண்ணுது. வெஸ்ட் பெங்கால்ல கண்ணு முன்னாடியே 60 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கினாங்க. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தைரியம் இருந்தா விவிபேடை எண்ணி முடிவை அறிவிங்கன்னு சொல்லி போராடி பார்த்துட்டு விட்டுட்டாங்க. அந்த தோல்வி வந்து ஒரு செயற்கையான தோல்வி மாதிரிதான் எனக்கு இருக்கு. எனக்கு பாஜக ஒன்றும் அபரிவிதமா அப்படியே மக்கள் ஆதரவை பெற்று ஜெயிச்ச மாதிரிலாம் இல்லை. பாஜக ஜெயிக்க வேண்டிய தேர்தல் தான் இது. ஆனா 200 சீட்டு அப்படின்றதெல்லாம் என்னால நம்ப முடியல. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. நம்முடைய ஒடிசா மாநிலம் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர் வந்து ஒரு சார்ஜ் வச்சாரு. அதாவது அந்த இப்போ ஒடிசாவோட முதலமைச்சரா இருக்கிற
அவர் பேரு மாஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து போட்டியிட்ட தொகுதியில பதிவான ஓட்டுக்கும் எண்ணப்பட்ட ஓட்டுக்கும் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜு ஜனதா தள், நவீன் பட்நாயக் அவரோட பார்ட்டி, அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதுக்கும் தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலையும் இன்னைய தேதி வரைக்கும் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. 2011 மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில பதிவான வாக்குகள் இருக்கு இல்லையா, அதுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் எந்த டிஃபரன்ஸும் வரல, சரியா தான் இருந்துச்சு. ஆனா ஓட்டு எண்ணும் போது கொண்டு வந்த மிஷின் இருக்கு இல்லையா, இவிஎம் மிஷின், அது வந்து வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்படாத மிஷின் அப்படின்னு அப்போதைய அதிமுக கேண்டிடேட் சைதை துரைசாமி தேர்தல் ஆணையத்தோட அதிகாரிகள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு. அப்போ உடனே சொன்னாங்க, நீங்க இப்ப அமைதியா இருக்கீங்களா இல்ல உள்ள போறீங்களா, கவுண்டிங் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில அனுப்புறாங்க. அந்த எலெக்ஷன்ல 4 மணி வரைக்கும் அதிமுக லீடிங், 5 மணிக்கு திமுக வெற்றி, மு.க. ஸ்டாலின் 3000 ஓட்டுல வராரு. ஸோ இது எல்லாமே வந்து கன்சிக்யூட்டிவா நடந்திருக்கு. நான்லாம் வந்து இதுல கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்றேன். ஐயநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு. ஆக்சுவலா அவர்கிட்ட எனக்கு வந்து நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கு. அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சப்போர்ட் பண்றவர். ஆனா இந்த இவிஎம் பத்தி அவர் தொட்ட மாதிரி யாருமே இந்த விஷயங்கள்லாம் தொட்டது கிடையாது. அவ்வளவு விஷயங்களை ஆராய்ந்து வாக்கு எந்திரத்தின் சூழ்ச்சியும் ஜனநாயகத்தின் வீழ்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே எழுதி வெளியிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 150 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த புக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது தெரியுது, தாவேகா உண்மையாவே மெஜாரிட்டி வர முடியாம போயிடுச்சா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. அதுதான் இது வந்து ஒரு மனக்குமுறல்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து என் மனசுல இருந்துச்சு, அது உங்க கூட இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் முன் வரணும், விவிபேடை எண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திட்ட அவங்களாம் வைக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஒரே நோக்கமா இருக்கு. நீங்க எப்படி இந்த இவிஎம் பாக்குறீங்க அண்ட் இந்த ஓட்டிங் சிஸ்டம், எலக்டோரல் ப்ராசஸை நீங்க எப்படி கருதுறீங்க? எல்லாமே நியாயமா தான் நடக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? நீங்க ஓட்டு போட போகும்போது ஏதாவது அன்யூஷுவலா உங்களுக்கு நடந்திருக்கா? அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.